இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் தோசை தாங்க சுட போகிறோம். என்னடா அடுப்பெடுத்து கீழே வச்சுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் எப்போவுமே தோசை சுட்டா அடுப்பெடுத்து கீழே வச்சுக்குவோம். ஏன்னா காத்தால இருந்துட்டு மோஸ்ட்லி நின்றுக்கிட்டே வேலை செய்கிறோம். இதில் ராத்திரி தோசை ஊற்றுறதுக்கும் மணிக்கணக்கில் நிற்கிறதுன்னு எவ்வளோ அவருக்கு அறியும். அதனால் நாங்கள் எப்போவுமே கீழே எடுத்து வச்சுக்குவோம். எங்கள் வீட்டில் தோசை யார் வேணாலும் ஊற்றுவாங்க. நான், அண்ணா, பையன் 3 பேர்த்தில் யார் வேணாலும் தோசை சுடுவோம். அப்போதைக்கு யாருக்கு வேலை வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்த மாதிரி அவங்கவுங்க வேலையை வந்து பிரிச்சுக்குவோம். இன்னொன்று என்னென்னா உண்மையாலுமே நான் ரொம்ப பிளெஸ்ஸிங் தான். எங்கள் வீட்டில் பணங்காசு இல்லை தான். ஆனால் அதையும் தாண்டி நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் சில கஷ்டங்கள் இருக்குது. அது வேறு பிரச்சனை. லைஃப்னால் கஷ்டங்கள் இருக்க தாங்க செய்யும். கஷ்டமே இல்லாத லைஃப் கண்டிப்பாக போர் அடிச்சிடும். சண்டை, கோபம், அழுகை இது எல்லாமே எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். எங்கள் வீட்லேயும் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு பிளெஸ்ஸிங் வந்து எங்கள் வீட்டில் எல்லா வேலைகளையும் ஷேர் பண்ணிக்கிற மனநிலை எல்லாத்துக்குமே இருக்குது. அண்ணா வந்து நான் வந்து ஆம்பளை, நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லா வேலையும் வீட்டு வேலை, ஈவன் துணி துவைக்கிறதுலேருந்து பாத்ரூம் கழுவுறதுலேருந்து எல்லாருமே எல்லா வேலையும் செய்வோம். தம்பியும் செய்வான். சரிங்களா? பாப்பா குட்டி பிள்ளை அப்படிங்கிறதுனால அவளுக்கு இன்னும் நான் பெருசாக வேலை செய்ய சொல்லலை. கொஞ்ச நாள் அவள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் செய்ய சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது வேலை கொடுப்பேன். அவ்வளோதான். அவள் இப்போ தான் காப்பியே போட பழக்கியிருக்கிறா. அதனால் வர காப்பி வைப்பா, அதாவது பிளாக் காஃபி வைப்பா. மற்றபடி பெருசாக நான் அவளை வேலை செய்ய சொல்லலை. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்கள் வீட்டில் ஜாலியாக எல்லோரும் நியாயம் பேசிட்டு கொஞ்சம் சோறு திங்கிற நேரம் என்னென்னா இந்த ராத்திரி நேரம் ஒன்று தான். மற்ற நேரத்தில் இங்கே யார் கூடயும் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் ஜாலியாக பொறுமையாக வந்துட்டு நியாயம் பேசிட்டு தான் சோறு திம்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குழம்பு வச்சது அண்ணா. தக்காளி கடைஞ்சிருந்தாங்க. அண்ணா அதை செஞ்சு வச்சுட்டாங்க. நான் போய் தோசை ஊற்றிட்டேன். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து ஆம்லெட் மாதிரி, ஆம்லெட் இல்லை, முட்டையை உடச்சி ஊற்றி பெப்பரும் உப்பும் போட்டு எடுப்பாங்களே அதுதான். அது தம்பி செஞ்சு கொடுத்துட்டான். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து நடக்கும். அப்புறம் எல்லோரும் வந்து சொல்லுவீங்க, இந்த மாதிரி நாம் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் தோசை வந்து சுட சுட ஊற்றி கொடுக்குறோம், நமக்கு மட்டும் சுட சுட இல்லை, அப்புறம் நம்ம நினச்ச மாதிரி தோசை சாப்பிட முடியறதில்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து நானுமே ஒத்துக்கிறேன். ஆனால் இது நம்ம வீடு தானே, நம்ம தானே செய்யணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம செய்கிறதுக்கு சங்கடப்பட்டால் இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று நம்ம வீட்டுக்காரங்களை சொல்லி புரிய வச்சு வேலை வாங்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி சொல்கிற திறமை இருக்கணும். அப்புறம் இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லை, நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற முழு திருப்தியோடு நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். இதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ எனக்கும் தெரியல. ஆனால் நான் எல்லாத்துக்கும் தோசை சுட்டு போட்டுட்டு நான் கடைசியாக தான் தோசையை சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு பாப்பா, ரெண்டாவது தம்பி, அப்புறம் அண்ணா, அப்புறம் தான் நான். எக்காரந்து கொண்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதே இல்லை. எவ்வளோ பசியாக இருந்தால் கூட பிள்ளைங்க பசியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள தான் சாப்பிட சொல்லுவோம். அதுக்கப்புறம் அண்ணாதை. ஏன்னா காலையிலேருந்து அவங்க பொழுது வரைக்கும் வேலை செய்கிறாங்க, அவங்க பசி தாங்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாவை அதுக்கு பிறகு சாப்பிட சொல்லிட்டு நான் கடைசியாக தான் சாப்பிடுவேன். இது என்னோடய பழக்கம். உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள்.